ஹாய் கைஸ், வணக்கம். பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க்கோட ஒரு ஷார்ட் கவரேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எக்ஸாக்டாக சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவேல இருக்கிற நசரத்பேட் பஸ் ஸ்டாப்லேருந்து தான் இந்த காரிடார் 4 மெட்ரோ ரூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மெட்ரோ ஸ்டேஷன் தான் பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். காரிடார் 4ஓட ஸ்டார்டிங் ஸ்டேஷன் இது தான். கான்கோர்ஸ் லெவல் ஒர்க் வந்து இப்போ ப்ராக்ரஸ் ஆகுது. இது வந்து ஒரு எலிவேட்டட் செக்ஷன். கான்ட்ராக்டர் HCC KEC. பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த காரிடார் 4 மெட்ரோ ரூட் வந்து பூந்தமல்லி பைபாஸ் டு கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரைக்கும் எலிவேட்டட் செக்ஷனாக இருக்கும். கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ்க்கு அடுத்த ஸ்டேஷனான கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து லைட் ஹவுஸ் மெரினா பீச் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாக இருக்க போகுது. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடாரில் இனிஷியலாக பூந்தமல்லி பைபாஸ் வந்து போரூர் பைபாஸ் இந்த எலிவேட்டட் செக்ஷன் தான் அடுத்த வருஷம் நவம்பர் இல்லை டிசம்பர் 2025க்குள்ளே மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு காரிடாராக இது தான் இருக்க போகுது. அதுக்கான வேலைகளும் ஸ்பீடாகவே நடக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்ட்ரெச்சில். இப்போ நான் பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நடந்து போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த எலிவேட்டட் ரோடு தாங்க சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. இதை கிராஸ் ஓவர் பண்ணி தான் இந்த மெட்ரோ ரூட் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா மறுபடியும் சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவே, அதாவது பூந்தமல்லி பைபாஸையும் கிராஸ் ஓவர் பண்ணி தான் டுவர்ட்ஸ் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் இந்த மெட்ரோ ரூட் அமைஞ்சிருக்கு. அதுக்கான கேர்டர் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு 180 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேர்டர் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குது சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே கிராஸ் பண்ணுற அந்த ஒரு செக்ஷனில். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த கேர்டர் ஒர்க் எல்லாமே எக்ஸாக்டாக இந்த சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல ஸ்டீல் கேர்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஈஸியாக கிரேன் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற லெஃப்ட் சைடில் போகிற அந்த வயடக்ட் தான் பூந்தமல்லி டிப்போவுக்கு போகிற வயடக்ட். அதாவது இந்த ஸ்ட்ரெச்சில் ஆப்ரேட் பண்ண போகிற ட்ரெயின்ஸ்லாம் பூந்தமல்லி டிப்போவில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான மெட்ரோ வயடக்ட் தான் இங்கேருந்து பிரியுது. பூந்தமல்லி டிப்போ ஒர்க்கும் ரீசெண்டாக சென்னை மெட்ரோ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70% பணிகள் வந்து முடிஞ்சிச்சு. மெயின்டெனன்ஸ் ஷெட்டும் ஸ்டாப்லிங் ஷெட் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குது. அநேகமாக ஒரு 2 மாதத்தில் இந்த ஸ்டேஜில் ஆப்ரேட் பண்ண போகிற ட்ரெயின்ஸ் வந்து டெலிவர் ஆகும் சொல்லியிருக்காங்க அந்த மெட்ரோ டிப்போவுக்கு. அங்கேயே வந்து டெஸ்டிங் அந்த ட்ரையல் ரன்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எலிவேட்டர் செக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த எலிவேட்டர் செக்ஷன்லேயும் ட்ரையல் ரன் இருக்க போது. அது வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக டிரைவர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலில் தான் இந்த மெட்ரோ சிஸ்டம் வந்து இருக்க போகுது ஃபேஸ் 2ல். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான் கிட்டத்தட்ட 180 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு கேர்டர் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு இந்த பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணோம். ஸோ இது வந்து குயிக்காக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த மெட்ரோ வயடக்ட் கர்வ் மாதிரி போகிற மெட்ரோ வயடக்ட் தான் டுவர்ட்ஸ் பூந்தமல்லி டிப்போ போகிற வயடக்ட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே இந்த மெட்ரோ வந்து 2 முக்கியமான ஹைவேவை கிராஸ் ஓவர் பண்ணி தான் போகுது. ஒன்று வந்து சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, இன்னொன்று வந்து இந்த சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவே. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பார்ட்டு மட்டும் தான் கேர்டர் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டீல் கேர்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ணிட்டு அதை அப்படியே கிரேன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் தான். ஸோ அது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பார்ட். சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவேவை கிராஸ் ஓவர் பண்ணி தான் இந்த மெட்ரோ ரூட் அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி அவுட்டர் ரிங் ரோடையும் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. இப்போ வந்து சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே கிராஸ் பண்ணி தான் டுவர்ட்ஸ் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் டைரெக்ஷனில் போகுது இந்த மெட்ரோ ரூட். ஸோ ஒரு 2 முக்கியமான ஹைவேவையும் கிராஸ் ஓவர் பண்ணி தான் இந்த மெட்ரோ ரூட் தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இந்த காரிடார் 4 மெட்ரோ ரூட்டில் ஐயப்பந்தாங்கல்லேருந்து போரூர் பைபாஸ் வரைக்கும் மெட்ரோக்கான ட்ராக் ஒர்க், எலக்ட்ரிக் போல் ஒர்க் அது எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்முக்கான ரூஃப் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சால் அடுத்த வாட்டி பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போரூர் பைபாஸ் வரைக்கும் நடக்கிற அந்த மெட்ரோ ஒர்க்கை எக்ஸ்க்ளூசிவாக முடிஞ்சால் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டேஷனும் தனித்தனியாக எடுத்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் இன்னும்
பார்க்குறதுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை சும்மா அப்படியே வந்து காமிச்சா நல்லா இருக்காது. ஸோ அது கண்டிப்பாக அடுத்த வாட்டி இந்த ஏரியா விசிட் பண்ணும்போது அதை நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ண போகிறோம். இந்த ஸ்பாட்டில் நீங்கள் கீனாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மெட்ரோக்கான அந்த பீம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மெட்ரோ பீமுக்கு மேலே காங்க்ரீட் ஸ்பேன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து காங்க்ரீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு மெட்ரோ வைடக்டில் அடுத்த கட்டமாக ட்ராக் ஒர்க்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பரந்தூரில் அமைய போகுது. அதுக்கான அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் அதுக்கான மெட்ரோ கனெக்டிவிட்டிக்காக நீங்கள் இனிஷியலாக பார்த்தா பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் தான் பரந்தூருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க. வயா திருமிழிசை ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக தான் அந்த ரூட் இருக்க போகுது. ஸோ ஒரு முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷனாக ஃப்யூச்சரில் பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்க போகுது. இப்போ பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் வந்து நடக்குது. ஸோ இதுதான் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ ஃப்யூச்சரில் ஈஸியாக பஸ்ஸில் வர பேசஞ்சர்ஸ் மெட்ரோவுக்கு டிரான்சிட் ஆகலாம். ஸோ இதுதாங்க பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க்கோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. ஹோப் அந்த சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவேல ஒரு 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கான அந்த கேர்டர் ஒர்க்கும் கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.